தர்கா வந்து ஒரு மலையில் இருக்குது அப்படின்னா அது ஒரு மத நல்லிணக்கத்துக்காண்டி அந்த காலத்தில் இருந்தவங்க வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தர்காவும் இருக்கட்டும் கோவிலும் இருக்கவும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஆட்சி செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லி பெரியார் மண் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. இப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு தொழில் இருக்குது. இந்த பெரியாரிஸ்ட் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தொழில் என்னன்னா, இப்போ இந்துக்களை வந்து வஞ்சிச்சு அதில் பொழப்பு நடத்தி அதில் சோறு சாப்பிட்றதா அவங்களுக்கு வந்து தொழில். இப்போ சோசியல் மீடியாஸாக இருக்கட்டும் இல்லை நார்மலாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு எதிர்வினைகளாக வந்து கருத்துக்கள் பதிவிடுறது யார் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பதிவிட கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா முஸ்லீம் நண்பர்கள் யாரும் பதிவிடுறது கிடையாது. இதுக்கு பதிவிடுறது ஃபுல்லாக இந்த பெரியார் மண்ணுன்னு சொல்கிறவன், அப்புறம் வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவன், அப்புறம் மதிமுகவை சார்ந்தவன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க. எங்களுடைய இறையாண்மையையும் எங்களுடைய வழிபாடு இவங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ வந்து முதல்வர் அவர்களுடைய வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஆட்சி செய்யக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டில் இருக்க துர்கா அம்மையார் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கடவுள் நம்பிக்கையில் எல்லா கோவிலுக்குமே தான் போயிட்டு இருக்காங்க. முதல்ல வீட்டில் இருக்கவங்களே அவங்களால சரி பண்ண முடியல, அப்புறம் வந்து நாட்டுக்கு வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல ஒரு கொஸ்டினை நம்ம பதிவு பண்ணிக்கலாம்.